கஞ்சா மாஃபியா. உண்மையிலேயே இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள்களினுடைய ஒரு மாஃபியா தன்னுடைய நெட்வொர்க்கை பெரிய அளவுல வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அரசியல் குற்றச்சாட்டு அல்ல, இது உண்மையிலேயே 100 விழுக்காடு அரசியல் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய நெட்வொர்க் ஒன்று உருவாயிருக்கு. உலகம் முழுக்க இந்த போதைப் பொருட்களினுடைய வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரும் சந்தை. இந்த உலக போதைப் பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்கள் அதற்கு அனுமதிச்சாங்கன்னா அந்த வாய்ப்புகள் நடக்கும். அப்ப தமிழ்நாட்டில் இது எப்படி நடக்குது, இந்த மாஃபியா யாரை வச்சு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சேலத்துல ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பகுதி செயலாளர் சண்முகம் என்கிறவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. கூலிப்படைகளை வச்சு வெட்டி கொலை செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி அவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். என்ன புகார்னா, திமுகவினுடைய கவுன்சிலர், சிட்டிங் கவுன்சிலருடைய கணவர் கஞ்சா வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதா புகாராவே அவர் கொடுக்கிறார். இது புகார் கொடுத்து 2 நாள்ல அவர் அந்த கவுன்சிலருடைய கணவர் ஒரு கூலிப்படையை வச்சு மாலை நேரத்துல இவர் சைக்கிள்ல வரும்போது இவர் வெட்டி படுகொலை செஞ்சிடறார். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. அவரை கைது செய்து வழக்கு மட்டும் பதிவு பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே ராமேஸ்வரத்துல போதைப் பொருட்களை வைத்திருந்த நபர்களை பிடிச்சு கைது பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு, அவங்க கைது பண்றாங்க. பார்த்தா அவங்க திமுகவினுடைய பொறுப்பாளர்கள். அடுத்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேர் திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் 3 பேர் மாற்றாங்க. 3 பேருமே போதைப் பொருளும் கஞ்சாவும் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொருளோடு சேர்த்து பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற போது உலக அளவிலே போதைப் பொருட்களினுடைய மாஃபியா ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நெட்வொர்க்ல மிக முக்கியமான ஒரு நபர் இந்தியாவிலே இருக்கிறார் என்று சொல்லி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளிலே இருந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் இங்க டெல்லிக்கு வந்து, டெல்லியில இந்தியாவில் இருக்கிற இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ற நம்முடைய டிபார்ட்மெண்ட் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு துறையோடு சேர்ந்து அவர்கள் தேடி தமிழ்நாட்டிலே இருந்து வருகிறது என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து இங்க தேடி பார்த்தா ஜாஃபர் சாதிக் என்று சொல்லி ஒருவனை கைது செய்யறாங்க. உலகம் முழுக்க போதைப் பொருள் வித்திருக்கிறான். 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக அவன் போதைப் பொருள் விற்பனையை நடத்தி இருக்கிறான் என்கிற தகவலோடு அவன் கைது செய்யப்படுகிறான். அவன் முதலமைச்சரினுடைய குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமா இருக்கிறான். திமுக பொறுப்பாளர் என்பது மட்டுமல்ல, இவன் போய் கூப்பிட்டான்னா முதலமைச்சர் வீட்டிலே இருந்து நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளுகிற அளவுக்கு முதலமைச்சரின் குடும்பத்தோடு நெருக்கமா இருக்கிறான். அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற போதைப் பொருள் நெட்வொர்க் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு வலுவான அடித்தளத்தை போட்டிருக்கான்னு பாருங்க. இவன்லாம் இந்த தேர்தல் நேரங்களில் 10,000 கோடி கணக்கான ரூபாய்களை கணக்கிலே இல்லாமல் கொட்டி கொடுக்கிறது இவனுக்கு செய்யற வேலை தான். இந்த போதை ஆசாமிகளை இந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்குள்ளே படிக்கிற பசங்க பொண்ணுங்க கையில கூட இந்த போதைப் பொருளை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட அரசாங்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற சிந்தனையோடு தான் நாம் வாக்களிக்க போகணும். இது இனியும் தொடர்ந்தது என்று சொன்னால் தமிழ்நாடு தப்பிக்காது.